கர்த்தர் தீவிரமாய் கிரியை செய்ய ரெடியா இருக்கிறார். நீங்க வாங்குறதுல தீவிரமா இருக்கீங்களோ இல்லையோ, ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறார். உன்னை அபிஷேகம் பண்றதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். எல்லாத்துக்கும் கர்த்தர் கொடுத்துட மாட்டார். ஆனா கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள் ரொம்ப விசேஷமான பிள்ளைகளா இருக்கிறார்கள். ஆமென் சொல்லக்கூடாதா? இப்போ போயிட்டு இருக்கிறோம் பாருங்க, இந்த மாதிரியே இனி இருக்க போகிறதல்ல. எதிர்பார்த்திராத பயங்கரமான நன்மையான காரியங்கள், பரலோகத்தின் மகிமைகள், பரலோகத்தின் நன்மைகள், பரலோகத்தின் மேன்மைகளை தேவ பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு காலமா இந்த காலம். ஐயோ, பரலோகமே இறங்கி உனக்கு கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலமும் வந்துட்டு நம்புற பிள்ளைங்க ரெசவட். தாவீது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாகத்தான் இருந்தான். ஒரு அலையிலே சொல்லக்கூடாதா? ஆமென். ஆனா அந்த அபிஷேகத்தோடு ஆண்டவருடைய அளவு முடியல. ஆண்டவர் அவனை சாமுவேலை வைத்து இன்னொரு அபிஷேகத்தால கர்த்தர் நிரப்பினாராம். ஒரு அலையிலே சொல்லுங்கப்பா. அப்ப இதுவரைக்கும் ஒரு காலத்துல நம்மை கர்த்தர் அபிஷேகத்தால் நிரப்பினது உண்மைதான். நம்மை அதை கொண்டு நம்மளை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்தார்தான். ஆமாவல்லே சொல்லுங்க பாப்போமே. ஆமா, அந்த அபிஷேகத்தினாலதான் எத்தனையோ போராட்டங்கள் அந்த வனாந்தரத்துல வரும்போது கூட, அந்த சிங்கங்கள் அவனுக்கு விரோதமே வரும்போது கூட, கரடிகள் அவனுக்கு விரோதமே வரும்போது கூட, அவன் ஆடுகளை அந்த சிங்கங்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது கூட அவன் ஜெயம் பெற்றவனா தான் இருந்தான். அபிஷேகம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை தான் கொடுக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகத்தினால ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆமென், ஜெயம் தான். ஆனா ஜெயத்திலே இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஜெயத்திலே இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ அந்த அபிஷேக அளவோட கர்த்தர் இன்னும் தாவீது என்ன செய்யலன்னா விட்டு விடவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, விட்டு விடவில்லை. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? வாயை திறந்து சொல்லுங்க, விட்டு விடல. அந்த அபிஷேக அளவோட, ஏன்னா வனாந்திரத்தில் இருக்கும் போதே அவர் பாடுறாரு தான், என் தலை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு பாடுறாரு தான். ஆனா அந்த அபிஷேகத்தோடு அவர் அளவு முடியல. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இன்னும் உனக்கு ஒரு புது எண்ணெயால் அபிஷேகம் பண்றேன்னு சொல்லிதான் சாமுவேலை பார்த்து சொல்றார், நீ போய் ஈசாயின் குடும்பத்துல ஒருவனை எனக்காக நீ என்ன செய்து கொள், தெரிந்து கொள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லணும், விடுதலையோடு சொல்லணும். ஆமென். இதுவரைக்கும் ஒரு அபிஷேகத்துல நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. ஆனா இன்றைக்கு ஒரு புது எண்ணெயால கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியான ஒரு அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? இன்னைக்கு அந்த கிருபை இறங்கட்டுமே. ஆமென். ஆமா, ஒரு அபிஷேகத்துல அளவுகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒவ்வொரு அளவுகள் இருக்கிறது. கணுக்கால் அளவு இருக்கிறது, முழங்கால் அளவு இருக்கிறது, இடுப்பளவு இருக்கிறது, நீச்சல் அளவு இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த புது எண்ணெயால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது ஒரு நீச்சல் ஆழங்களுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமா, நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் வரும் பொழுது அந்த தாவீதுடைய அபிஷேகம் ஒரு நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு வேல்யூவா இருந்ததுன்னா, தாவீதுடைய அபிஷேகம் அந்த வனாந்தரத்துல அவன் ஆடுகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கிற அளவு அந்த ஒரு அளவு இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அப்படியே என்ன செய்யலைன்னா, தாவீது வாழ்க்கையில இப்படியே உன் வாழ்க்கை இருக்கக்கூடாதுடா, இப்படியே இருக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது, உன்னை இன்னும் நான் அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் நான் நிரப்ப விரும்புகிறேன்னு சொல்லிதான் வனாந்தரத்துல ஆடுகளுக்கு பின்னால போய்கொண்டிருந்த அவனுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்திற்கான அழைப்பு வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை இவ்வளவு நாள் நம்ம சொல்லுவோம், அவனை கர்த்தர் ராஜாவாகத்தான் அழைக்க அபிஷேகம் பண்ணினார். கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்பதாக கர்த்தர் செய்த காரியம் என்னன்னா, அபிஷேகம், இன்னும் பெரிய அபிஷேகத்திற்கான ஒரு அழைப்பை கர்த்தர் சாமுவேல் மூலமாக தாவீதுக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் வந்த பிறகுதான் ராஜாங்கம் வருகிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையில ஒரு பெரிய விலையேற பெற்ற அபிஷேகத்தை நம்ம வாழ்க்கையில ஊற்றுவாரையானால், நமக்காக ஒரு பெரிய ஒரு ராஜரீகமான வாழ்க்கை, ராஜாங்கமான ஒரு வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டி வாய்களை திறந்து நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை உங்க வாழ்க்கையில் அளவில்லாமல் ஊற்றட்டுமே. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? எஸ், ஆமாவல்ல சொல்லுங்க பாப்போமே சத்தமா. ஏமே, எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமா, இப்ப இருக்கிற அபிஷேகம் உன் குடும்பத்தையே சமாளிக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிற காரியங்களை அது சமாளிக்கிறதுக்கு போதுமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஆமா, தீர்க்கதரிசியானவன் கடன் வாங்கினதுனால அவ கடனை அடைக்கிறதுக்கு பாடுபடுவான். அப்போ அந்த எலிசா தீர்க்கதரிசி வந்து கேட்பார், உன்ட என்னப்பா இருக்கு? இல்லை இவ்வளோதான் என்ன இருக்கு. அப்போ நீ வாங்கிக்க, பக்கத்தில் எல்லா வீட்லையும் எல்லா பாத்திரத்தை என்ன செஞ்சுக்கோ, வாங்கிட்டு என்ன செஞ்சுக்கோ, ரெடி ஆகிக்கோன்னு சொல்லுவார். அப்போ பாத்திரத்தெல்லாம் வாங்கி நிரப்ப அது ஒரு அளவுக்கு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிடும். காரணம் என்ன, பாத்திரம் வந்து இல்லைன்னு சொல்லும் போது என்ன செஞ்சிடும், அந்த எண்ணெய் முடிஞ்சு போயிடும். அப்போ இன்றைக்கு இருக்கிற காலத்துல கர்த்தர் நமக்கு முடிந்து போகிற ஒரு அனாயிற்றிங்கல்ல, அது வர விருத்தி அடைகிற அளவு, பெருகிற அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை தான் தேவ பிள்ளைகள் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமா, அதனாலதான் தாவீதை குறித்து வேதம் சொல்லும் என்னன்னா, தாவீது வர விருத்தி அடைந்தான், வர பலத்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு அபிஷேகத்துல நம்ம மூவ் பண்றோம். அந்த அபிஷேகத்தின் அளவு ஒரு எல்லை வரைக்கும் தான் உங்களை வச்சிருக்கும். ஆனா இன்னும் ஒரு அபிஷேகம், புது எண்ணெயால், அதனால தாவீது அழகா புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எல்லாரும் உங்க தலை மேல கை வச்சு சொல்லுவோமா, புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். யாருக்கெல்லாம் ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் வேணும் இந்த ஆராதனையில, இந்த ஊழியத்தின் மூலமா, இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறதன் மூலமாய் ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுக்கட்டுமே. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வாங்குறதுல தீவிரமா இருக்கீங்களோ இல்லையோ, ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறார். உன்னை அபிஷேகம் பண்றதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். உன்னுடைய பந்தியை உயர்த்துவதற்கு அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகத்தக்கதாய் உயர்கிற அளவுக்கு அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். நீ நம்புற பிள்ளைங்க நல்லா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, எத்தனை பேருக்கு வாசிக்கிறீங்க, ஆண்டவரே இந்த அளவு போதாது, ஆண்டவரே எங்களை இன்னும் ஒரு புது எண்ணெயால் நீர் அபிஷேகத்தில் நிரப்புங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ராமன் சொல்லுங்கப்பா. அதனாலதான் நீங்க இன்னும் ஆவியில நம்ம பார்த்தோம்னா, பேதுருவுடைய அளவினால அவன் மேல ஒரு கிருபை இருந்தது தான். ஆனா அவன் போன அளவினால மீன்களை பிடிக்க முடியல ஒரு காலகட்டத்துல. அப்ப ஆண்டவர் அவனை என்ன சொல்ல, இன்னும் ஆழத்துல போடா, நீ வலைய வீசும், நீ சொல்றதை மட்டும் செய், நீ போடு. அப்ப வேதம் அழகாய் சொல்லுகிறது என்னன்னா, வலை கிளியத்தக்கதாக 2 பறை ஒரே நேரத்துல செட்டில் பண்ணிட்டார் மொத்தத்தையும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தேவன் வந்து இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு புதிய ஒரு கிருபையை ஊற்றி உங்களை இன்னொரு மகிமையான ஒரு இடத்திற்கு, ஸ்தானத்திற்கு, மேன்மைக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு வருவார். என் நம்புற பிள்ளைங்க, எனக்காக அல்ல, பரலோகத்தையே மகிமைப்படுத்துற அளவு, பரலோகமே அசைகிற அளவு, தேவனை மகிமைப்படுத்துகிற அளவு, ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் கேட்கும் பொழுது நான் புது எண்ணெயால், எத்தனை பேருக்கு வேணும் புது எண்ணெயால்? இந்த அபிஷேகம் இறங்கிச்சுன்னா வாழ்க்கையை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது எல்லாமே மாறும், எல்லாமே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்துக்குள் கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்கப்பா. இதுவரைக்கும் இருந்த ஞாயிற்று, இதுவரைக்கும் இருந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சாதாரண அளவுல உங்க வாழ்க்கையில நீங்க போய் கொண்டிருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு புதிய அபிஷேகம் வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு முனையை உண்டாக்குகிறதா இருக்க போகிறது நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு முனை வரணும்னு ஆசைப்படுறீங்க? வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது எப்படியும் ஒரு நாள் ஒரு அந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு வெளிப்பாடு கண்டிப்பா இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். போராடிட்டு இருப்பாங்க, எப்போண்டா ஆண்டவரே ஒரு உயர்வு வரப்போகிறது, எப்போ நடக்கும், எப்போ நான் நம்பிக்கை ஆண்டோடைய வார்த்தையை நம்பி தானே காத்திருக்கிறேன், எப்போ எங்களுக்கு ஒரு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க, இறங்க வேண்டிய கிருபை இறங்கிச்சுன்னா மாற வேண்டியதெல்லாம் மொத்தமாகி மாறும். நம்ம நிறைய நேரங்களில் வாக்கு தத்தங்களை நம்பி காத்திருக்கிறோம், நல்லது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு நம்பி காத்திருக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் அதே நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நம்ம விட்டுடுறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போமே. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவரும் வாழ்க்கையில் ஊற்றுவாராக. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு புதிய கிருபை. எல்லாரும் சொல்லுங்கப்பா, புதிய கிருபை, புது எண்ணெயால் அபிஷேகம். அதுல ஒரு ஞானம் வரும். அந்த புது எண்ணெய் வரும்பொழுது விசேஷித்த ஞானம் வரும். ஆண்டவர் அந்த ஒரு பலத்தை கொடுப்பார், அந்த சத்துவத்தை கொடுப்பார், அந்த 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 மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு
மகிமை உண்டாகட்டும். ஆமென். தாவீது வந்துட்டு இந்த அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறார். இந்த புது எண்ணெய் அபிஷேகம் ஒரு நாள் என்னை நிரப்பும், இந்த எல்லைகள் மாறும். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேலை ஈசாயின் இடத்துக்கு அனுப்புகிறார். ஈசாயின் இடத்துக்கு அனுப்பி சொல்றார், உன் குமாரரில் ஒருவனை நான் எனக்காக ராஜாவாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். சொன்ன உடனே முதல்ல அவன் தகப்பன் ஈசாய் காமிட்டினது எல்லாமே ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை தான் நிப்பாட்டினார். அப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம். சாமுவேல் பார்ப்பாரு, சரீர வளர்ச்சியை பார்ப்பார், அழகை பார்ப்பார், நினைப்பார் இவனா தான் இருக்கும். நினைக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், இவன் இல்லை, இந்த அனாயிண்டிங்க்கு பாத்திரவான் இவர்கள் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? சில எல்லாத்துக்கும் கர்த்தர் கொடுத்துட மாட்டார். ஆனா கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள் ரொம்ப விசேஷமான பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆமென் சொல்லக்கூடாதா? அங்க அத்தனை பேர் இருக்கும் போதும் அத்தனை பேருக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கல, அந்த அனாயிண்டிங்கை கொடுக்கல. அப்போ வனாந்திரத்துல இருந்த ஒருவனுக்கு அந்த அபிஷேகம் காத்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இல்லை அவன் இப்போ சாமுவேல் சொல்றார், இல்லை இவர்கள் ஒருவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லும் போது தான் ஈசாய் சொல்றார், எனக்கு ஒருத்தன் இருக்கிறான், அவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ சாமுவேல் சொல்வார், அவன் வருகிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன், அவன் வரந்தே ஆகணும். அதான் சொல்றேன். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு கொடுக்கறதுல நீ தீவிரமாக இருக்கிறியல்லையோ, நீ தெரியாம இருக்கிறியல்லையோ, அவர் ஒருவர் ரொம்ப தீவிரமா இறங்கிட்டார். நான் ஐயோ, நீர் எதிர்பார்த்திராத ஒரு காரியங்கள், நீ யோசிக்காத விஷயங்கள் கூட இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. நம்புற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எனக்கு கொடுக்க எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஆண்டவர் இந்த ஆராதனையில் இந்த பட்ட வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்து எங்களை எழுப்ப போகிறீர். நான் யோசிக்கல, ஒருவேளை நான் அதுக்கு பாத்திரவானா என்பது எனக்கு தெரியல, நான் அதற்கு தகுதி உள்ளவனா என்று எனக்கு தெரியாது. ஆனா நீர் எனக்கு கொடுப்பதில்ல, நீர் தீவிரமா இருக்கிறீர். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இந்த வார்த்தை அப்படியே ப்ராஃபஸி எடுத்துக்கோங்கப்பா. அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதில்ல, உன் தலையை உயர்த்துவதில்ல, உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவதில்ல, நீ இப்போ இருக்கிறத விட வர விருத்தி அடைவதில்லை, நீ பலப்படுகிறதில்ல, ஒருவர் தீவிரமாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆமாண்டவரே இன்னைக்கு நான் நம்புறேன், தாவீதுக்கு கொடுக்கிறதுல நீர் எவ்வளவு தீவிரமாய் இருந்தீர் ஆண்டவரே. உன் குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதுல அவர் அவ்வளவு தீவிரமாய் இருக்கிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்துல, எஸ் லார்ட், உன் பிசினஸ்ல வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதில் அவர் தீவிரமாக, எஸ் உன் பிள்ளைகளை வாழ வைப்பதில் அவர் தீவிரமாக, கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல அவர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் தீவிரமாக, உன் தரிசனம் நிறைவேறுவதற்கு அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். நீ நம்புற பிள்ளைங்க நல்ல கொஞ்சம் ஆவியில நிரம்பி நல்ல கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்கப்பா. ஒருவேளை இன்னைக்கு குறைச்சலா இருக்குன்னு நினைக்காதீங்க. உன் குறைச்சலை நிறைவாய் மாற்றுவதற்கு அவர் தீவிரமா இருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்ல பரலோகமே அசைகிற மாதிரி கை தட்டி ரிசீவ் இட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். உள்ளத்து நாளத்திலிருந்து கேட்கலாமா? இன்னைக்கு அந்த கிருபை உங்கள் மேல இறங்கட்டுமே. எஸ் ஃபாதர், ஆண்டவரே இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் நீர் தீவிரமான ஒரு கிருபைகளை, எஸ் ஃபாதர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்து படிப்போமா? ஏசாயா 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் ஏற்ற காலத்தில் தீவிரமாய், எல்லாம் சொல்லுங்க, சத்தமா கையை வைத்து சொல்லுவோம், தீவிரமாய் நடப்பிப்பேன். ஐயோ வரமாட்டேங்குதே, சத்தம் வரமாட்டேங்குதே. ஆமா, நம்ம விசுவாசித்து சொல்லும் போதே நம்ம வாழ்க்கையில அது வந்துடணும். எத்தனை பேர் நம்புறீங்க? தீவிரமாய் நடப்பிப்பார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய், எல்லாம் சொல்லுங்க, தீவிரமாய். ஆமென்.
இன்னைக்கு சின்னவர்கள் தான், இன்னைக்கு சிறிய கூட்டங்கள் தான், இன்னைக்கு சின்ன பலத்தோட தான் இருக்கிற பிள்ளைகள் தான். ஆனா இதுவே நம்முடைய அளவு அல்ல. கர்த்தர் இன்னைக்கு உன்னை அபிஷேகத்தினால் நிரப்பும் பொழுது, ஓ சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் கர்த்தராகிய நான் நேற்ற காலத்தில் அது தீவிரமாய், எல்லாம் சொல்லுங்க தீவிரமாய். ஆமென். யாரெல்லாம் வாழ்க்கையில சிறியதாக, ரொம்ப சின்னதாக உங்களை எண்ணிக்கொள்ளுகிறீர்களோ, நீங்க இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் எங்களை பலத்த ஜாதியாக மாற்றுவார்னு. ஆமா, சின்ன 5 அப்பம் 2 மீன் தானே எத்தனையோ ஆயிரங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பமே. அதனால இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம சின்ன கூட்டமா இருக்கலாம், உன் எல்லைகள் ரொம்ப சிறியதாக இருக்கலாம், ஏன் உன் ஞானம் கூட பெருசா இல்லாம இருக்கலாம், உன்னுடைய பேக்ரவுண்ட் பெருசா இல்லாம இருக்கலாம், உன் அந்தஸ்து பெருசா இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, இந்த வார்த்தையின்படியாய் ஆண்டவர் சிறியவனாகி என்னை பலத்த ஜாதியாக என்னை மாற்றுவார். நீங்க நம்புனீங்கன்னா நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா சத்தமா? என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எல்லாரும் ஆசையா, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். ஆமென் ஆமென். உன் மேல் அவர் கண்ணை வைத்து கை தடிக்கமா பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். நல்ல மகிழ்ச்சியோட பாடும் பொழுதே ஒரு கிருபை இறங்கட்டும்பா. பலத்த ஜாதியாக கர்த்தர் எங்களை எழுப்புவார், மாற்றுவார். நம்பிக்கையோட வாங்கிக் கொள்ளுங்க இந்த வார்த்தையை. என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஏடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவா ஆவில நிரம்பி. ஆமென். என்னை உண்டாக்கி உன்னை பலத்த ஜாதியாய் மாற்றுகிற தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள். உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் ராகா தாடா லா தாடா ஆவியில நிரம்பி, அபிஷேகத்துல நிரம்பி, புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் எங்களை அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி முழு பலத்தோட ஒரு புதிய கிருபையை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க ஊற்றட்டும். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும். ஆமென் ஆமென் ஆமென். உண்டாக்கிய என் தேவாதி, நல்ல கை தட்டி ஆமென். என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதோ தீவிரமாய் நிறைவேற்றும்படியாக, பலத்த ஜாதியாக நம்மை மாற்றும்படியாக
அவர் தீவிரமாய் தம்முடைய வேலைகளை தம் பிள்ளைகளுக்காக செய்யும்படியாக இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் ரொம்ப தீவிரமாய் இருக்கிறார். ஆமென். உன்னை புது எண்ணெயால் அபிஷேகம் செய்வதற்கு சாமுவேல் காத்திருக்கிறார். எப்போ தாவீது வருவான்? கர்த்தருடைய ஆவியானவர் காத்திருக்கிறார் சாமுவேல் மூலமாக. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதற்காக என் ஆண்டவர் ரொம்ப தீவிரமாய் காத்திருக்கிறார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து take it, receive in the mighty name of Jesus. Yes, இன்னைக்கு இறங்குற அபிஷேகத்தினால ஒரு புதிய வழிகளும் வாசல்களும் உங்களுக்கு திறக்கட்டும். இன்னைக்கு இறங்கக்கூடிய அபிஷேகத்தினால இதுவரைக்கும் கோணலாய் இருந்த குறைச்சலாய் இருந்த பாதைகள் எல்லாம் இன்றைக்கு இறங்கக்கூடிய கிருபையினால அபிஷேகத்தினால ஒரு விசாலமான நெருக்கம் உண்டான நாட்களை காட்டில் இனி ஒரு விசாலமான பாதையில் தேவ ஆவியானவர் உங்களை நிரத்தட்டும். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம் இன்னைக்கு இறங்கட்டும். உன் கோணலான பாதைகளை நேராக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இறங்கட்டும். நம்புற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளை பேசி அவருடைய கிருபை இன்னைக்கு உங்களை சந்திப்பதாக, அவருடைய வல்லமை உங்களை இன்னைக்கு சந்திப்பதாக, அவருடைய அபிஷேகம் உங்களை இன்னைக்கு சந்திப்பதாக, அவருடைய பலன் உங்களை ஒவ்வொருவர் இன்னைக்கு சந்திப்பதாக. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கட்டளையிடுவாராக. Receive in the mighty name of Jesus. புது எண்ணெயால் எங்களை அபிஷேகிப்பீராக சுவாமி. புது எண்ணெயால் போதும் ஆண்டவரே. வனாந்திரத்தை தத்தளித்துக் கொண்டிருந்தது போதும். வனாந்திரத்தில் ஆடுகளுக்கு பின்னால அலைந்து கொண்டிருந்தது போதும். சிறுமையை கண்ட நாட்கள் போதும். துன்பத்தை கண்ட நாட்களை கண்டது போதும். ஆபத்துகளை கண்ட காலங்கள் போதும். இன்னைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தால் ஆண்டவரை எத்தனையோ பலத்த ஜாதியாய் எங்களை எழுப்பி அநேகருக்கு பலனுள்ள ஒரு பாத்திரமாய், அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் எங்களை எழுப்புவீராக என்று சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி receive it, Lord. Yes, Father. புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம், புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம் செய். புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ணுவீரா. நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. ஸ்பீக்கிங் டங்ஸ் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசலாம். ஆவியில நிரம்பி எஸ் ஃபாதர் தீவிரமாய் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் இன்னைக்கு தீவிரமாய் உன்னுடைய விரும்பினது வரட்டுமே. ஓரா துராபௌ ஷட்டா அந்நிய பாஷைகள் ஆவியில் நிரம்பி receive the Lord. இன்னைக்கு ஒரு புது கிருபை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஊற்றட்டும். எஸ் ஃபாதர், அந்த ரிசீவ் பண்ணுங்க. இதுவரைக்கும் காணாத ஒரு கிருபை, இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு கிருபை, இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அனுபவங்களை ஆவியானவர் இந்த ஆராதனையில் உங்கள் வாழ்க்கையில ஊற்றட்டும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் அந்த ஏற்ற காலம் வந்துவிட்டது நினைக்கிறேன். எப்படி அன்னைக்கு ஈசாயின் குடும்பத்திலே, ஈசாயின் வீட்டிலே சாமுவேல் வந்தாரோ, இந்த அரராத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து உன்னை புது எண்ணெயால் அபிஷேகித்து உன்னை எழுப்பி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் உன்னை எழுப்ப வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க receive it. You receive it. வாங்கோ, வாங்கோ, வாங்கோ. அந்த கிருபை ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் பலமாய் ஊற்றுகிறது. ஆவியில பார்க்கிறேன். புது எண்ணெயால் உன்னை அபிஷேகித்து, புதிய எண்ணெயால் உன்னை அபிஷேகித்து உன் பாத்திரம் எல்லாம் ஓ ரபேஷ் மதுரபோஷகா ஓ ரிவானசே ரபுனாகவாச் லிஸ்தே ரபனா ஓ புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறேன். புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறேன். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறேன். புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறேன். என் பாத்திரம் நிரம்புதே.
நிரம்பி வழிகிறதே என் பாத்திரம். எத்தனை பேருக்கு நீங்க நிரம்பணுமோ? நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய். ஆண்டவர் இன்னைக்கு அநேகர் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறத பார்க்கிறேன். அனுதினமும் பொழி புது எண்ணெயால், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் உழவாசே. ஒளிகிறே புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறே. புது கிருபைகளை அனுதினமும். ஆமென், ஆமென். புது எண்ணெயால். ஆமென், ஆமென். புது எண்ணெயா சொல்லலாமா? எல்லாம் நல்லா கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னத்தில் நிரம்பி புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். புது எண்ணெயால் என்னை கர்த்தர் அபிஷேகத்து. ஆமென். தீவிரமா நிறைவேற்றுவதற்காக அன்னைக்கு சாமுவேல் காத்திருக்கிறார். அதுதான் எனக்கு அந்த வார்த்தை யாருக்காக? நான் தாவீத அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகளை, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அதான் சொல்ல, நம்ம கூட சில வேளைகள்ல சில தரிசனங்களை, சில காரியங்களை நம்ம மறந்து கூட நம்ம இருக்கலாம். ஆனா தரிசனத்தை கொடுத்தவர், அழைத்தவர், அவர் ஒரு நாள் அதை மறக்க மாட்டார். நம்ம எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அள்ளியில சொல்லுங்கப்பா. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு இன்ஸ்டால ஒரு மெசேஜ் வந்து இலங்கையில இருந்து ஊழியம் செய்கிறவங்க போல, பிரதர் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கோம், ஆனால் எனக்கு எதுவுமே நடந்த மாதிரி இல்லை, எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. என்னால் எனக்கு நம்பிக்கையே போயிட்டு இருக்குது. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அவர் உண்மையுள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் உண்மையுள்ளவர். ஆமாதானே? ஆமாதானேங்க. மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் அவர் செய்யாமல் இருப்பாரோ. மனமாற அவர் மனுஷன், அவர் உண்மையுள்ள தேவன். இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? தீவிரமாய் அவர் நிறைவேற்ற ரெடியா இருக்கிறார். அப்போ ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் வந்து நிற்கிறார். இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வீட்டிற்கு, உங்க கூடாரத்திற்கு, இந்த அரராத்துக்கு ஆவியானவர். ஆமென். அன்றைக்கு சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்பினவர் இன்னைக்கு நம்முடைய தேவன் ஆவியானவரை நமக்காக இன்னைக்கு அனுப்பி இருக்கிறார். ஆமென். அப்போ அதில் ஆவியானவர், அதை சாமுவேல் வந்து காத்திருக்கிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆமென். அதே போலதான் நீங்க ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தை படிக்கும்போது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், காத்து கொண்டிருந்தாராம், அடை காத்து கொண்டிருந்தார்னு தான் மூல பாஷையில் இருக்கிற ஹீப்ரூல எப்படி இருந்தாராம்? காத்து கொண்டிருக்கிறாராம். என்னன்னா ஆண்டவர் சொன்ன உடனே செய்ய வேண்டதற்காக அவர் காத்து கொண்டிருந்தாராம். அப்பதான் ஆண்டோடைய வார்த்தை வருது. ஆண்டவர் வந்து சொல்றார், தேவன் வந்து வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே ஆவியானவர் போய் அதை செய்கிறார். அதை போல அன்னைக்கு சாமுவேல் காத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை புது எண்ணெயால் அபிஷேகம் செய்வதற்கு ஆவியானவர் இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ரெடியா இருக்கிற பிள்ளைங்க, ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிற பிள்ளைகள், ஆசையோடு இருக்கிற பிள்ளைகள், ஆமென். ஒரு மாற்றம் வரணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீங்க ஆசைப்படுறீங்களோ இல்லையோ, உன் வாழ்க்கையில மாற்றம் வரணும் அவர் ஆசைப்பட்டிருக்கிறார், அவர் ஆசைப்படுறார். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். நான் ஆசைப்படுறேன்னு இல்லையோ, அவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்கப்பா. ஆமென். அவர் காத்து கொண்டிருந்தார். வரட்டும். யாரு? தாவீது வருகிற வரைக்கும் யார் காத்து கொண்டிருந்தாவா? சாமுவேல் காத்து கொண்டிருக்கிறாராம். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா?
ஏமா இன்னைக்கு ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு உனக்கு கொடுத்துட்டு தான் அவர் போகிறார். ஆமென். நம்ம இன்னைக்கு நிரப்பிட்டு தான் அவர் போவார். இன்னைக்கு விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். அப்போ சாமுவேல் காத்து கொண்டிருக்கிற சொல்றார், அவன் வருகிற வரைக்கும் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16 வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னும் எல்லாருக்கும் ஒரு இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பிச்சிட்டு அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இங்க வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஆமென். அவன் வருகிற வரைக்கும். அப்போ இந்த வார்த்தையை நம்ம எப்படினாலும் ஆவியில எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ நம்ம சும்மா படிச்சுட்டு போனா அது சாதாரண ஒரு சம்பவம் மாதிரி இருக்கும். ஆனா அதை நீங்க கொஞ்சம் ஆவியில படிச்சு, அவன் வரும் வரைக்கும் நான் பந்தி இருக்க. அப்போ ஒரு காரியத்தை தேவன் செய்யறதற்கு ரொம்ப தீவிரமா இருக்கிறாருன்னு எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? உன்னை புது எண்ணெயால் அபிஷேகம். அதான் அங்க ஒருத்தனுக்கு அது விஷயமே தெரியாது. அங்க அவன் நார்மலான ஒரு வாழ்க்கை தான். இன்னைக்கும் நம்ம ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. அவனுக்கு தெரியாது அங்க ஒரு பெரிய வேலை இருக்கிறதுன்னு தாவீதுக்கு தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு தெரியாத நிறைய பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காணும்படி ஐயோ நல்ல கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லணுமே. ஐயா நீ நினைச்சிட்டு இருக்க இன்னைக்கு நேற்று மாதிரி தான் இன்னைக்கு இருக்க போது, இன்னைக்கும் அந்த காரியத்தை தான் செய்ய போறேன். ஆனா நீங்க அப்படியே நினைச்சிடாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பெரிய வேலையை நமக்காக செய்து கொண்டிருக்கிறான்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. ஒரு பெரிய ஆச்சரியம். அன்னைக்கு தாவீது அதை கூட நினைக்கல. நான் போகும்போது அங்க ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது, பெருசா மாறப்போகுது, மொத்தமா எல்லாமே மாறப்போகுதுன்னு தாவீது நினைக்கல. ஆனா நினைக்காததை தேவன் தாவீதுக்கு செய்தது போல எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நினைக்காதவைகள், நீங்க யோசிக்காதவைகளை கூட கர்த்தர் இன்றைக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்கப்பா. ஆமென். நேத்து நம்ம ஹீலிங் டே நடத்தணும். நேத்து ஒரு சுகம் ஆவியானவர் எனக்கு உள்ளத்துல ஏவினார். ஒரு சுகத்திற்கான ஒரு கூட்டம். அப்ப கடந்த நாட்கள்ல நம்ம மீட்டிங்ல ஒரு பொண்ணு பெங்களூர்ல வந்து அவங்களுடைய அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற பையன் வந்து ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கிறது. நம்மளுடைய ஜபத்தினால கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அந்த சகோதரன வாழ்க்கையில கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப அந்த சாட்சியை பார்த்த உடனே அந்த பொண்ணுடைய மாமனாரும் வந்திருந்தார். அவருக்கு 10 வருஷமா ஸ்ட்ரோக், அதாவது சும்மா ஸ்ட்ரோக் இல்லை, ஆக்சிடென்ட், ஆட்டோ ஓட்டிட்டு ஆக்சிடென்ட் ஆனதுனால பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்மளாவது ஒரு ஊமையா இருக்கிறவங்க கூட சத்தமா வாயிலிருந்து சத்தம் வரும், பானியா சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? அவருக்கு அது கூட வராது. அவருக்கு வந்து வாய் வெறும் அசைவு மட்டும்தான் இருக்குமா. சுத்தமா அந்த ஒரு கான்வர்சேஷன் சும்மாவே கூட கேட்கும், எல்லாம் கேட்கும். பட் அவரு அது அப்படியே ஒரு மாதிரி 10 வருஷமா அப்படிதான் இருந்திருக்கு. அப்ப இந்த சாட்சியை அவர் பையனுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த பையனுக்கு அந்த வயிறு ஊதி போய் இருந்ததெல்லாம் நார்மலாகி, யூரின் போக முடியாதெல்லாம் கரெக்டாக யூரின் போய் நல்ல ஒரு நார்மலாகி இருக்கும்போது ஒரு விசுவாசத்தில் சரி வருவோன்னு சொல்லி நேற்று மீட்டிங் வந்தாங்க. நம்ம அப்படியே ஆண்டுடைய பிரசன்னத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கொஞ்சம் அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த போது என்னெல்லாம் அற்புதத்தை செய்தார், சொஸ்தமாக்கினார் அங்கிற காரியத்தை கொஞ்சம் அவங்களுக்கு ஆவியில டீச் பண்ணிட்டு அப்படியே நான் கொஞ்சம் வொர்ஷிப்புக்குள்ள போய் ஹீலிங்குள்ள மூவ் பண்ணேன். முதல்ல நான் வந்து ஒருத்தட்ட கேட்டேன் என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு, அப்போ இது இந்த பேஷண்ட், அதாவது இந்த கேஸ் வந்து கொஞ்சம் மோசமான கேஸ், ஈஸியாக டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிட முடியாது. மிராக்கிள் மினிஸ்ட்ரி பண்ணும்போது விசுவாசத்தில் நம்ம மூவ் பண்ணலாம். ஆனால் அந்த விசுவாசத்தில் சம்டைம்ஸ் நடக்காமல் போச்சுன்னா நம்முடைய ஆவி சோர்ந்து போகும். உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, இது நடக்கும். இது எனக்கு இல்லை, எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களுக்கு அது தோணும். நமக்குடைய ஃபெய்த் லெவல் ஒன்று இருக்கும் பாரு, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பலவீனத்தை ஜோம் பண்ணி சுகம் ஆகிட்டானா ஒரு ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். மீட்டிங்கில் நடக்கும் இதெல்லாம். அப்போ நான் நினைச்சேன் சரி ஃபர்ஸ்ட் இந்த கேஸை தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சதுன்னா இங்கே உள்ள கேஸுகளை அதை தொடுவோங்கிற மைண்டில் நான் இருந்தேன். ஆனால் ஆவியில் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் சொன்னா நீ அவங்கள கூப்பிடுன்னு முதல்ல. ராமன் சொல்லுங்கப்பா. ஆமாம், நேற்று நடந்தது அதுதான்.
அப்போ அவங்கள நான் கூப்பிட்ட உடனே ஆனால் நிரப்பப்படுறோம், ஆவியில் நிரம்பி நான் ஜோமனும் போது ஒரு வல்லம் அவருக்குள்ள இறங்கிச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போமே. அப்ப எழும்பி பேசுங்கன்னு சொன்ன ஆரம்பிச்ச உடனே அம்மா அப்பான்னு கத்த ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. அது அப்படியே வந்து இந்த இடமே ஒரு மாதிரி ஒரு ஸ்பார்க் ஆச்சு. அந்த புள்ள கூட்டிட்டு வந்த அந்த மருமக அழுவுது. ஐயோ, அது ஹிந்து பிள்ளையா அது ஆக்சுவலா. அப்பா 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 எப்படி இருக்கும் ஒரு இந்த மிராக்கிள். அப்ப நான் இதுல என்ன ஆவியில பாக்குறேன்னா, அவர் தீவிரமாய் கிரியை செய்ய நினைச்சிட்டாருன்னா நானே தடுத்தா கூட, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், நம்மளே தடுத்தா கூட, ஒரு ஆள் இல்லையே சொல்லுங்க, அந்த ஒரு அற்புதம் நடந்தது. அதுக்கு பிறகு தொட்டதெல்லாம் அற்புதம். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தொட்டதெல்லாம் அற்புதம். இப்ப எப்படி சார் நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த சுத்தமா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா உங்களுக்கு? தான் வர்ற 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 திங்கக்கிழமை ஆபரேஷன் பண்ணணும். மூக்குல ஜத வளர்ந்துருச்சோ, ரொம்ப கஷ்டப்பட்டு பெயினா தான் வந்தாங்க. சரி, விசுவாசத்தோட ஆபரேஷனே இல்லாம கத்துறா. ஏன்னா ஏன் அவங்க ஆபரேஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னா, ஆபரேஷன் பண்ணனாலும் திரும்பி என்ன செய்யும், வளரும்னு சொல்லிட்டாங்க. அதனால இனி ஆண்டவர் சுகமாக்கட்டும். விசுவாசத்தோட வந்தாங்க, கர்த்தர் தொட்டார், அவர்களை சுகமாக்கினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதே போல அந்த வஷ்மிலா வந்து பிரஸ்ட்ல கட்டியோட வந்தா. விசுவாசிக்கிறியா கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சோமனி இந்த டிஷ்யூ இந்த கைகளாம் துடைக்கிற ஆயில் வந்து கையில் இருக்கும்போது அந்த துடைக்கிற வெட் டிஷ்யூ வச்சிருப்பாங்க, அதை வச்சுட்டு வை அதில் இயேசுவின் நாமத்தில் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்து சொல்றா, கட்டி உருண்டுட்டு இருந்துச்சு காணும்னு சொல்றா. எப்படி ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. ஆமென். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, கர்த்தர் தீவிரமாய் கிரியை செய்ய ரெடியா இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்ய ரொம்ப தீவிரமாய், என் வாழ்க்கை எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீ விரும்புறியோ இல்லையோ, நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ எதிர்பார்க்கிறியோ இல்லையோ, உனக்காக ஒருவர் எதிர்பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன் பொசிஷனை மாற்றும்படியாக, உன் தலையை உயர்த்தும்படியாக, உன் சத்துருக்களுக்கு மேலாக உன் கொம்பை உயர்த்தும்படியாக, உன்னை ஏளனமாய் அற்பமாய் பார்த்த ஜனங்கள் மத்தியில உன்னை காண்டாமிருகத்து கொம்பை போல உன் கொம்பை உயர்த்தும்படியாக ஒருவர் தீவிரமாய் அங்கு காத்திருக்கிறார். சாமுவேல் காத்திருக்கிறார் தாவீதின் வருகைக்காக. தாவீது நினைச்சிட்டு இருக்கார், நாளைக்கும் இதே நாளை போலதான் நாளைக்கு இருக்க போகிறது. இன்னைக்கு விசுவாசிங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆவியில சொல்றேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ போயிட்டு இருக்கிறோம் பாருங்க, இந்த மாதிரியே இனி இருக்க போகிறது அல்ல. எதிர்பார்த்திராத பயங்கரமான நன்மையான காரியங்கள், பரலோகத்தின் மகிமைகள், பரலோகத்தின் நன்மைகள், பரலோகத்தின் மேன்மைகளை தேவ பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு காலமா இந்த காலம். ஐயோ, நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. பரலோகமே இறங்கி உனக்கு கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலமும் வந்துட்டு நம்புற பிள்ளைங்க ரெசவட் அப்படியே கைகளை உயர்த்தி இந்த பாடல் இந்த வார்த்தையை சொல்லுவோமா? புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கி, புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறேன். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம், நம்பிக்கையோட ஆமென். புது எண்ணெயால் என்னை ரிபாரா ஷேகே ரிமோடலாவோ ஷகா. எல்லாரும் சொல்லுமா? என் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறேன். புது கிருபைகளை அனுதினமும். எல்லாரும் நிரப்பப்பட்டவர்களா? யாருக்கெல்லாம் அந்த கிருபை வேணுமோ இன்னைக்கு வாங்கிக்கோங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆமென். புது கிருபைகளை என் தலையை என்னையினா அபிஷேகம் செய்கின்றார்.
ஆமென் ஆமென் என் தலையை என்னை நான் Glory to God. இன்னும் இன்னும் சத்தமா என் தலையை என் அபிஷேகம் செய்கிறேன். ஆமென் 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 என் தலையை சந்தோஷத்தோட அபிஷேகம் செய்கிறேன். எதிரிகள் முன் பாடலாமா வீரந்தோன்றை ஆயத்த பாடுத்துகிறார். எதிரிகள் முன் வீரந்தோன்றை பாடும்போது நிரப்புங்கப்பா ஒவ்வொரு பேரையும் அபிஷேகத்தால செய்கின்றார். ஆமென் ஆமென் என் தலையை என்னை ஆமென் செய்கின். இன்னும் ஆசையா எதிரிகள் எத்தனை பேருக்கு வேணும் இன்னைக்கு? எத்தனை பேருக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே ஆயத்த பாடுத்துகிறார். எதிரிகள் ஆகாகா விருந்தோன்றை ஆயத்த பாடுத்துகிறார். என் தலையை புது எண்ணெயால அபிஷேகம் செய்கிறார். ஆமென் ஆமென் என் தலையை ஏமன் என்னை நான் இன்னும் ஆசையா எதிரிகள் முன் ஓ ரவசே பாடும்போதே அந்த கிருபையை ஊற்றுகிறார். பாடும்போதே அந்த அபிஷேகத்தை தருகிறார். என் தலையை என்னை நான் செய்கின்றார். ஆமென் 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 என் தலையை என்னை ஆண்டவரே, இந்த அரராத் முழுவதும் உம்முடைய எண்ணெய் ஊற்றப்படட்டும், அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அது இறங்கட்டும். இப்போ உண்மையிலோ எங்கள் பாத்திரத்தை நிரம்ப செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற வேளையில தேவ பிரசன்னம் அந்த இலை பலமாய் மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ யா ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
கரங்களை அசைத்தோ கைகளை தட்டியோ வாய்களை திறந்து இந்த தேவ பிரசன்னத்திற்காக புது எண்ணெயால் என்னை அபிஷேகிக்கிறேன். வனாந்தரத்தில் இருந்த எண்ணெய், சிறுமையில் இருந்த எண்ணெய், ஆடுகளுக்கு பின்னால உளையான சேற்றிலே ஓடிக்கொண்டிருந்த எண்ணெய் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதற்கு அன்றைக்கு சாமுவேலை கர்த்தர் தாவீதுக்காக அனுப்பினது போல இன்னைக்கு உன்னை நிரப்புவதற்கு கர்த்தர் ஆவியானவர் இன்னைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார் தீவிரமாய் நிறைவேற்றுவதற்கு. ஆமென். அப்போ அவன் வருகிற வரைக்கும் சாமுவேல் காத்திருக்கிறார். அப்ப தாவீதை அழைக்கிறான், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். ஆமென். அதான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன். அப்படின்னா நிறைய பேர் நினைப்போம் நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே நம்ம போராடி தானே வாங்க வேண்டியது இருக்கு. ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாத்தையுமே போராடி தானே ஐயோ அப்படி நம்ம நினைக்கிறோம். சில காரியங்கள் கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்பா. எல்லாத்தையுமே அவருடைய சமூகத்தில். ஆனா இன்னையிலேருந்து விசுவாசிங்க, இவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கலாம். இனி எல்லாமே உன்னை தேடி வரும்படியாய் ஆண்டவர் கிரியை செய். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்படியா. ஆமே, நன்மையும் கிருபையும் உன்னை, எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை. ராமன் சொல்லக்கூடாதா? ஏன்னா இதுவரைக்கும் இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். பட் இன்னைப்போ நல்ல ஒரு வெளிப்பாடு வந்துச்சு எனக்கு. சும்மா அந்த வார்த்தையை வனாந்தரத்தில் இருக்கும்போது தாவீது எழுதலை. ஏன்னா தாவீது அந்த நாட்கள்ல ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப போராடினார். தன் தகப்பனால மறக்கப்பட்ட ஒரு பாத்திரம், தன் தாயால கைவிடப்பட்ட பாத்திரம் தான். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், தாவீதுடைய பிறப்பு வேற மாதிரி ஒரு பிறப்பா இருந்ததுனால தாய் தகப்பனுமே அவனை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையில தான் அவன் பிறந்தான். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன்னு சொல்லுவார். ஆனா உண்மையான ஒரு டிரான்ஸ்லேஷன்ல தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே உம்மை நோக்கி நான் தூக்கி எறியப்பட்டேன். இதுதான் உண்மையான டிரான்ஸ்லேஷன். தூக்கி எறியப்பட்ட பாத்திரம் தான். அதனால நான் எதையும் செய்தாலும் என் வீட்டில் நான் ஒன்று கேட்டால் எனக்கு ஈஸியாக கிடைக்கவே ஐயோ சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமா தானே? ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்லுவேன் உங்களை மற்றவங்களுக்குலாம் ஈஸியாக கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன்? அப்போ நீங்க நம்பிடுங்க, இன்னும் ஆண்டவரே நாங்கள் அந்தளவா சபிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம், அந்தளவா தள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கும், அவனுக்குலாம் ஈஸியாக கிடைச்சிருத, எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது. ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலையில யார் கடந்து போயிருக்க? தாவீதும் கடந்து போயிருக்கிறார். அப்பதான் அவர் அந்த வசனத்தை எழுதுகிறார், இன்னைக்கு நான் எல்லாத்தையும் போராட வேண்டி இருக்குதுப்பா, எல்லாத்தையும் நான் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு சின்ன எனக்கு தேவை, என்னுடைய முக்கியமான தேவைகளுக்கு கூட நான் போராட வேண்டியது இருக்கிறது. என் தகப்பன் என்னை கண்டுக்கவே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கண்டுக்கவே மாட்டேங்கிறார், என்ன கொடுக்கவே மாட்டேங்கிறாரு, என்ன ஒரு சும்மா தண்ணி தெளிச்சு விட்டதை போல தண்ணி தெளிச்சு விட்டுட்டாரு. ஆனா ஒரு நாள் வரும்டா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கேட்காமையே நன்மையும் கிருபை. ஐயோ, நல்ல கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லணுமே. கைத்தட்டி வாங்கிக்கோங்கப்பா. நான் கேட்காமலே இது நல்லா இருக்க. ஒரு நாள் போராடணும் ஆண்டவரே, இதுக்காக அதுக்காக. ஆனா இன்னைக்கு அந்த புது எண்ணெய் அபிஷேகம் உன்னை நிரப்பிடுச்சுன்னா வர வேண்டியது நன்மையும் கிருபையும் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ரேசவன். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சது? கரெக்ட் தானே? இவ்வளவு நாள் எல்லாத்தையும் அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பிரோஜனமா இருந்துச்சு? எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் போராடிட்டு தானே ஆண்டவர் இருக்கும். அம்மாவல்ல சொல்லுங்களேன். மற்றவங்களாம் ஈஸியா கிடைச்சது, மற்றவனுக்குலாம் ஈஸியா கிடைக்குது. பட் நாங்க தேவ பிள்ளைங்க, நாங்க போராடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த அபிஷேகம் உன்னை நிரப்பிடுச்சுன்னா நன்மையும் கிருபையும் உனக்கு கேட்காமலே தொடரும்படியா இந்த புதிய எத்தனை பேர் விசுவாசிக்கு இந்த வாரத்துல இந்த வார்த்தையை கேட்கும் போது, இந்த ஆராதனையில கர்த்தருடைய வசனத்தை நீங்க விசுவாசிக்கும் போது அது அப்படியே உங்களுக்கு நடக்கட்டுமே. ஆமென். ஆமா, இனி போட்டு போராடி சின்ன சின்ன காரியத்துக்கும் கடந்து போராடி அதுல சோர்வாகி, அதுல பலவீனப்பட்டு, அதுல கொஞ்சம் தடுமாற்றாய், விசுவாசத்துல குறைச்சலாய் மாறி, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறி இனி நன்மையும் கிருபையும் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுமா, ஜீவனுள்ள நாளெல்லாம். வேணுமா வேண்டாமா? வேணும்னா 2 கையை உயர்த்திக்கோங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் எது உன்னை தொடர்தோ இல்லையோ இனி நன்மையும் கிருபையும் ஒண்ணு. ஆமென். அப்ப ஆள் அனுப்பி நன்மையும் கிருபையும் தொடர ஆரம்பிச்சிடுச்சு தாவீது வாழ்க்கையில். ஆமென் சொல்லுங்க பாப்போமே. சாதாரண ஒரு கிருபை இல்லை, அந்த நாட்டையே மாற்றக்கூடிய ஒரு கிருபை. ஆமென். அந்த கிருபைக்காக ஆள் அனுப்பி
ஒரு நேரம் இவர் கூப்பிட்டா கூட எவனும் கண்டுக்கல. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போம், கரெக்டா இல்லையா சொல்லுங்க பா. ஆமா, இவர் கூப்பிட்டா கூட யாருமே தாவீத கண்டுக்காத இடத்துல தான் இன்னைக்கு தாவீதுக்காக ஒரு கூட்டமே அங்க காத்து இருக்கிறது. ஆமே, நாள் அனுப்பி அவனை கூப்பிடுறாங்களா, எப்பா வாப்பான்னு கூப்பிடுறாங்களாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்களாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கறதுல இனி அவர் தாமதிக்க மாட்டார். அவர் ரெடி ஆயிட்டார், அவர் கொடுப்பார். எனக்கு செய்ய போகிறார், நிச்சயமாகவே எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை கேட்கும் அவர் எனக்கு கொடுத்துட்டார்? ஆமென். ஆமா, நேற்று கூட நான் சொன்னேன், இந்த ஹீப்ரூல எபிரேய மொழியில எதிர்காலம் என்கிறதே கிடையாது, ஃபியூச்சர் இல்லையா. ஹீப்ரூல ரெண்டே காலம் தான் இருக்கு, ஒன்னு பிரசன்ட் இன்னொன்னு பாஸ்ட். ரெண்டு காலம் தான் இருக்கான். எல்லாரும் சொல்லுங்க, பிரசன்ட் ஃபியூச்சர். நம்ம பொதுவா சொல்லுவோம்ல, நம்ம கர்த்தர் நம்மை வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்ம விசுவாசத்துல சொல்லுவோம். இனி அப்படி சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துட்டாருன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமா? அந்த வார்த்தை எதுக்கு நம்ம நாளைக்கு ஆக்கணும்? விசுவாசத்தை, சுகத்தை. கர்த்தர் உன்னை சுகமாக்குவார், இல்ல உன்னை சுகமாக்கினார். எத்தனை பேருக்கு புரியுது? பைபிளே அதான் சொல்லுது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அது வந்து இல்ல தழும்புகள உண்மையான டிரான்ஸ்லேஷன்ல அவர் தழும்புகளால் குணமானீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் குணமானேன். சத்தமா சொல்லுங்களேன். அப்போ ஹீப்ரூல ரெண்டே காலம் தான் இருக்குது, ஒன்னு பிரசன்ட் இன்னொன்னு பாஸ்ட். இப்போ அதனாலதான் அந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் நிறைய நம்ம தமிழ்ல கொஞ்சம் மாறி இருக்கு. இப்ப கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், அல்ல தலையாக்கினாராம். ஒரு அல்லையில சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் வாளாக்காமல் அதுல புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எல்லாரும் சத்தமா வாய் திறந்து சொல்லுவோமா? ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஆமா, இன்னைக்கு விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் வந்த கிருபை உங்க வாழ்க்கையில ஊற்றட்டும். ஆமென். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார். அப்போ அவனை குறித்து வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறேன்னா, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். இதை சொன்ன உடனே அப்பொழுது கர்த்தர், அப்பொழுது அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது. எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது. அதாவது இது வரைக்கும் உன்னை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல, யாருமே உன்னை அடையாளம் கண்டு கொள்ளல, உன்னை கண்டு கொள்ளலன்னா இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை அடையாளப்படுத்துகிற ஒரு காலம் வந்துட்டு. எத்தனை பேர் இந்த கிருபை இறங்குது? நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உன்னை அடையாளப்படுத்தி ஆண்டறாங்க. அவன் தோற்றத்தை கூட கர்த்தர் அடையாளப்படுத்துறார் பாருங்க. அவன் அழகிய கண்களும் சிவந்த மேனியும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான். எல்லாரும் சொல்லுங்க, இவன் தான். சத்தமா தீவிரமாய் செயல். ஐயா, உங்க மேல நீங்க ஒரு சீட்டு விழுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த பம்பர் டிக்கெட் போடுறவனு சென்னைக்கெல்லாம் நிறைய அடிக்குது பாருங்க. இந்த கேரளால எங்கேயோ வாங்கிட்டு வந்துடுறாங்க, கோடி கணக்கு அடிக்குது பாரு. எப்படி இருக்கும்? அவங்க அடிச்சப்போ அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 10 கோடிச்சா நம்ம கூட எடுத்துக்கலாம் போலயே. யோசிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. ஆமா, திடீர்னு ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி அதுல ஒரு 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் அடிச்சுட்டுனா, சீட்டு நம்ம மேல விழுந்துட்டுனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு சொல்லுங்க, சீட்டு விழுதுன்னு சொல்லுங்க பா. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அங்க பரலோகம் எழுது, இனி இவன் தான். அந்த வாங்கிக்கோங்க. இவன் தான்டா, இவனுக்கு தான்டா நீ கொடுக்கணும், இவனுக்கு தான்டா நீ மேன்மை, இவனுக்கு தான். எத்தனையோ அனுபவம் இனிமேல் உனக்கு தான். ஒரு அல்ல சொல்லக்கூடாதா? உனக்கு தான் நீ எழுதி வச்சிருக்கிற, உனக்கு தான் அந்த மேன்மை எழுதி வச்சிருக்கிறது, உனக்கு தான் அந்த உயர்வு எழுதி வச்சிருக்கிறது. அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிற பாத்திரமாய் உனக்கு தான் எழுதி வைத்திருக்கிற. 1000 பேர் போட்டி போடலாம், இன்னைக்கு விசுவாசி இந்த சீட்டு நீ என் மேலதான் விழ போகிற. பரலோகம் எழுதி வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் என் மேலையும் என் குடும்பத்தின். ஐயோ, நல்ல கைத்தடி வாங்கி கூட கூடாதா? வாங்கிக்கோங்க, வாங்க. என் மேலதான் ஐயா விழ போகிறது. அந்த சீட்டு என் மேலதான். Come on people of God. Amen. Glory to God. அப்ப அவனுடைய வார்த்தை அழகா எழுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர். அந்த வார்த்தை எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்பொழுது கர்த்தர். சாமுவேல் இல்ல, அப்பொழுது கர்த்தர். இவன் தான். இனி என் பிள்ளைக்கு மேலதான்டா எல்லாமே. அவனை மிஞ்சி எதுவும் நடக்காதுடா. அவனுக்கு தான்டா எல்லா நன்மைகளும். ஆமா, எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? வாங்கிக்கோங்கப்பா, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமா ஆண்டவரே, இனி சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எனக்கு தான் ஆண்டவரே, எனக்கு தான். ஆமே. ஆமா,
நீ செய்யறதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க. அப்ப இவன் தான் நீ சொன்ன உடனே நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு ஆண்டு சொல்றாரு. நீ எழுந்து ஆமென் இவனை அபிஷேகம் பண்ணு. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசி சாதாரண ஆளு கிடையாது. இஸ்ரவேலிலே பெரிய தீர்க்கதரிசி அவர்தான். அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டாருனால எல்லாருக்கும் பயம் வருமா, ராஜாக்கள் எல்லாம் நடுங்குவாங்க, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. ஆனா தாவீது மேல இருந்த அனாயிட்டிங் சாதாரண அனாயிட்டிங் கிடையாது. ஆண்டவர் அந்த தாவீதை அனாயிட் பண்றதுக்கு அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தான். அவனையே எழும்ப வச்சுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் எழுந்துதான் தாவீதை ஒரு ஆமென் சொன்னா பெரிய தீர்க்கதரிசி. ஐயோ, எனக்குள்ள அபிஷேகத்தை காட்டிலும் உன் மேல கர்த்தர் இருக்கிற அனாயிட்டிங் அது ரொம்ப பெருசுன்னு சொல்லி, ஐயோ விசுவாசிக்கிறவங்க கை தட்டி ரிசீவ் பண்ணக்கூடாதா? நான் தீர்க்கதரிசி தான், இஸ்ரவேல்லே பெரிய தீர்க்க, ஆனா நீ அதுக்கும் மேலடா. அந்த ஒரு கிருபையை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தது போல இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த ஊழியத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலே அந்த கிருபை இன்னைக்கு இறங்கட்டும். ஆமென். தமிழ்நாட்டுல சென்னையில எத்தனை பேர் இருக்கட்டும், நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு. நம்ம செய்யறத வேற எவனாலும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். அப்படிப்பட்ட கிருபையை தான் கர்த்தர் இந்த ஊழியத்துல தேவ பிள்ளைகள் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டு போன எழுந்து, அதான் எழும்ப வச்சு உனக்கு மேல இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் பெரிய பெரிய அதிகாரிங்க, பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்கிறவன கூட உனக்கு முன்பதாக எழும்ப வைக்கும். அதுதான் கிருபை. எல்லாரும் சொல்லுங்க அதுதான். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க கிருபை. சத்தமா சொல்லணுமே, இன்னும் சத்தமா. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமனின் ஈவில் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே. தேவ கிருபையே ஜீவனை எல்லாம் கை தட்டியாமே ஆமென். நமக்கு அது இலவசமானதே. தேவ கிருபையே அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. சொல்லுமா. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பாரமனில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே. தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே. தேவ கிருபையே அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. நல்ல கை தட்டி ஒரு அலையில சொல்லலாமா? அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் அந்த அபிஷேகத்துக்கு முன்பதாக அவன் எழுந்து, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே கமெண்ட் பண்ணி கொடுங்க, நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு. ஆமென், ஆமென். அடுத்தது அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவன் சகோதரர் நடுவிலே. விசுவாசிங்க, உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும் யார் நடுவில் உன்னை தூக்கி நிறுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். யார் நடுவில் உன் தலையை உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும்.
யார் நடுவுல உன்னை மேன்மைப்படுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? கர்த்தர் அவன் சகோதரர்கள் நடுவிலே. ஆமென். ஏன்னா அவன் சொல்லுவான், என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனை போலா இருக்கிறேன். அவன் எவனுமே என்ன சொந்த தம்பியா கூட என்ன ஒருத்தனும் நினைக்கல. நீங்க என்னடா நினைக்கிறது? எல்லாரும் சுத்தி நில்லுடா, என் பிள்ளைய நான் காட்டுறேன்னு காட்டினாருப்பா. நல்ல அவர்கள் இன்னும் அவ்வளவா சொல்லுவார். தாவீது சில இடத்துல அநேகருக்கு நான் புதுமையை போலா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார். பார்த்திருக்கீங்களா? அநேகருக்கு நான் வேற்று சொந்த சகோதரன் வேற்று மனுஷனை போலா இருக்கேன். என்ன ட்ரீட் பண்றதே வேற்று மனுஷனை போல ட்ரீட் பண்றான். என்ன பார்க்கும்போது அந்நிய மனுஷனை போல பார்க்கிறான். ஆனா அவன் நடுவிலேயே வைத்து அவனுடைய தலையை அபிஷேகித்து அவனை கர்த்தர் ராஜரீக கிருபையை ஊற்றினது போல. அது அந்த வசனம் அழகா இருக்கும். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்ததா. சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போயிட்டான். தாவீதின் மேல் ஆவியானவர் இறங்கிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமா, இறங்கிட்டார் ஆவியானவர். எனக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனையில் ஆவியானவர் உங்க மேல அப்படியே தங்கி இருக்கட்டும், உன்னை உயர்த்தும்படி. அதை நான் தீவிரமாய் நான் விசுவாசிக்கிறேன். அந்த வசனம் அழகா இருக்கு பாருங்க. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர். இந்த வசனத்தை சும்மா படிச்சிட கூடாது. இப்போ நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் தங்கி இருந்துட்டாருன்னா அங்க எவ்வளவோ மாற்றங்கள் கடைசியில தாவீது வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு பிறகு உங்களை எல்லாருக்கும் தெரியும், அவன் கோலியாத்தை சந்திக்கிறான். சவுலுடைய அரண்மனைக்குள்ள நுழையிற காண்று அக்கிருபையை கொடுக்கிறார். அடிச்சு 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 தான் வேதம் சொல்லுது, தாவீது வர வர ஆவியானவர் தங்கி இருந்ததுனால மொத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கே ராஜாவாக கர்த்தர் அவனை எவெல்லாம் சொன்னோ இவெல்லாம் பிடிக்க முடியாது. தாவீது ஆனாலும் வசனம் சொல்லும், தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகர மாயிற்று. அந்த அபிஷேகம் தாவியானவர் இன்னைக்கு தங்கி இருந்துட்டாருன்னா எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் இருந்துட்டாருன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் ஏன் கண்ட்ரோல்ல கொண்டு வருவார். தேசமே அவன் கண்ட்ரோல்ல மாறுது. ஆவியானவர் முதல்ல தாவீதை கண்ட்ரோல் எடுக்கிறார். தாவீது தேசத்தையே கண்ட்ரோல் எடுக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? ரெடியா இருக்கீங்களா? ஆமென், ஆமென். அதான் நான் மறுபடியும் சொல்றேன். ஆவியானவர் யாரை கண்ட்ரோல் எடுக்கிறார்? தாவீதை கண்ட்ரோல் எடுக்கிறார். தாவீது தேசத்தையே கண்ட்ரோல் எடுக்கிறான். அந்த கிருபையை ஆண்டவர் தாவீது கொடுத்து புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தது போல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆளின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆளின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். நீரன் கண், நீரன் பக்கம், துன்ப
எரியும் தீரியை அணையார் உளம்பலை கழிப்பாய். ஆமென். விடுதலை தேவன் இயேசு பரன் தெரிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரியும் தீரியை அணையார் உளம்பலை கழிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தேவன் இயேசு. எல்லாரும் சேர்ந்து சொல்லும் நீரன் சொல். நீர் மட்டும்தான் ஆண்டவரே. நீரன் மட்டும் துன்ப வேளைகளில் ஆழின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. இன்னும் ஆசை ரெண்டு கரங்களை உயர்த்தி நீரன் சொந்தம். நீங்க போதும் சொல்ற பிள்ளைங்க, அவர் உன் பட்சமா இருக்கிறார். உன்னை அவர் அபிஷேகம் பண்ணுவார். நன்மை கிருபை உன்னை தொடரும்படி கர்த்தர் செய்வார். ஆழியின் ஆழங்களில் அப்பா ஆனந்தம் நீ எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்திடுவோமா. நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரிகிற திரியை அணைய பண்ணாதவர் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுடைய விளக்கை ஏற்றினவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருளை மாற்றி உங்கள் வாழ்க்கையில விளக்கை ஏற்றுவார். கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார். அவர் மாக்கினார் நான் விசுவாசிக்கிறேன். உன் இருளை வெளிச்சமாக்கினார் நான் நம்புகிறேன். இதை லைவ்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தை எங்கெல்லாம் கேட்டுச்சோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் வரட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், விடுதலை வரட்டும், அதிசயத்தை காணப்படும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Ararat Power Ministries.